காரணம் என்னென்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறது யார் இருக்காங்க? யார் இருக்காங்க? அவன் துக்கத்துக்கு துச்சமாக தூக்கி அடிக்கிறதுக்கு இது இருக்குது. கையில் ஆயுதம் வச்சுருக்காங்க துக்கத்தை நிறுத்துறதுக்கு இல்லையே. குழந்தை தூங்குது, வயிற்றில் இருக்கிற குழந்தை உதைக்குதுன்னு சொல்லி அம்மா வந்து சொல்கிறேன். வேறு பாட்டு போட்டால் உதைக்க மாட்டேங்குது, அதையும் சொல்கிறேன். இதெல்லாம் செய்கிறது நான் செய்கிறேன். நான் அதுக்காகவா பாட்டு போட்டேன்? இல்லையே. நான் சுச்சுவேஷன் சொல்கிறத பாட்டு போட்டேன். சார் இந்த பாட்டு என்ன அப்படி பண்ணுது இப்படி பண்ணுது, அதெல்லாம் என்னுடைய விஷயம். காற்று அடிக்கிற மாதிரி காற்று அடிக்கிற நேரத்தில் அடிக்கும். அந்த சுரங்கள் வந்து சுத்தமான இடத்துல இருந்து இந்த சுரங்கள் பிறக்கிறதுனால என் மனசில் அவ்வளோ இசையமைக்கும் போது எந்த நிலையும் இருக்காது, ரொம்ப எம்டியாக இருக்கும். கோயிலுக்கு போகிறோம், சாமி முன்னாடி நிற்கிறோம், கையெழுத்து கூப்பிடுறோம், கற்பூர ஆரத்தி போகுது, மனசு எங்கேயோ சாக்கடையில் போய் சுற்றி போகுது. அந்த கற்பூர ஆரத்தி பண்ணுகின்ற நேரத்தில் கூட அடக்க முடியாத மனதை எங்கே போச்சு மனசு? ஒன்று இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஜனனி என்ன உருவம் வந்துருச்சான், முகம் வந்துட்டாடா இல்லையா? அந்த அமைதி தான் அதை கொண்டு வந்து ஒரு விஷயம் தருகிறது. நான் சொன்ன விஷயம் எனக்கு ஒரு எண்ணமாக தோன்றிய அது. அந்த பாட்டு பிறக்கிறதுக்கு முன்னாடி அது எங்கே இருந்தது? அந்த பாட்டு பிறக்கிறதுக்கு முன்னாடி அது எங்கே இருந்தது? அதுவாக வந்தது. வந்த உடனே அது வந்து உங்களுக்கு வந்து அது விஷயமாக இருக்குது. அது அங்கே இருந்த நினைக்க நீங்கள் கோயில் போகிறத விட அது வந்து மிகவும் புனிதமானது. அதனால்தான் மக்கள் என்னை என்னென்னவோ சொல்லி கொண்டாடுகிறார்கள். இந்த மக்கள் கொண்டாட்டம் என்றென்றும் நான் இல்லாமல் போனால் கூட அந்த கொண்டாட்டம் என்றென்றும் தொடர்ந்து கொண்டிருக்கும் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். உங்களுக்கு பிறகு ஒரு சுயம்பு உருவாகவே நேரம் இல்லை. எங்களுக்காண்டி இந்த தலைமுறைக்காண்டி அன்னைக்கு ரெக்கார்டிங் உங்களோட நினைவுகளை 2 வார்த்தை மட்டும் சொல்லுங்க.